ஹாய் கைஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பி ஸ்கொயர் கிரிக்கெட். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசியா கப்போட ஸ்குவாட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு எந்த கான்ட்ரவர்சியும் எந்த சர்ச்சையும் இல்லாமல் ஒரு நீட்டான சூப்பரான ஸ்குவாட் எடுத்த ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு வந்திருக்காது. இல்லை நிறைய பேருக்கு வந்திருக்காது. அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக அலசி ஆராய்ஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, எது பண்ணியிருக்காங்க, எப்படி அமைஞ்சிருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த டிஸ்பிளே ஆகிறது தான் வந்துட்டு ஸ்குவாடு. இதில் மெயினாக எல்லாருக்கும் பெருவாரியான மக்களுக்கு என்ன கேள்விகள் இருந்ததோ நான் ஒன் பை ஒன்னா அடுக்கிட்டு போகிறேன். அதோட கருத்துக்கெல்லாம் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் திங், சுப்மன் கில்ல வந்துட்டு வைஸ் கேப்டனாக போட்டது அது ஒரு சர்ச்சைக்குரிய இதுவாக இருக்குன்ட்டு நிறைய பேர் டிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரிங்கு சிங்கும் சிவம் துபேவும் எதுக்கு இருக்காங்க ஹெட் ஆஃப் ஸ்ரேயாஸ் ஐயர், இது வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு சஞ்சு சாம்சனை வந்துட்டு ஓவர் லுக் பண்ணியாச்சா, இப்போ கில்ல அக்காமடேட் பண்ணிட்டா சஞ்சு சாம்சனா எங்கே இருக்குவீங்க, அபிஷேக் சர்மாவும் திலக் வர்மாவும் இருக்கிறப்போ கில்லும் இருக்கிறப்போ சஞ்சு சாம்சன் எங்கே இடம் இருக்கு, சஞ்சு சாம்சனோட இடம் அவ்வளோதானா அப்படிங்கிறதும் பேசிட்டு இருந்தாங்க. இதுதான் 3 முக்கியமான டிபேட்டா போயிட்டு இருக்கு ஏசியா கப் ஸ்குவாட்ல. ஃபர்ஸ்ட் டைரக்டா சுப்மன் கில்ல இருந்தே போவோம். சுப்மன் கில் வைஸ் கேப்டன். ஹர்ஷித் ராணா வந்து 4வது கேள்வி வந்துட்டு ஹர்ஷித் ராணா வந்துட்டு எப்படி டைரக்டா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ரெகுலரா ஸ்டேவா இந்தியாவில் இருக்காரு அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருந்துச்சு. ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிடும். சுப்மன் கில் வைஸ் கேப்டன். சுப்மன் கில் வந்துட்டு பிளேயிங் 15ல இருக்கிறது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அது பண்ணியிருக்காரு. கடைசி 3 வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது. கன்சிஸ்டன்சி இருக்கு. ஆவரேஜ் வந்துட்டு 50, ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டு 155 மேல 2 சீசன் இருக்கு கடைசி 3 சீசன்ல. அப்படிங்கிறப்போ 15 மெம்பர் ஸ்குவாட்ல டிசர்விங் தான். எனக்கு அது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணாலுமே எல்லாத்துக்கும் வந்து ஒரே யாட் ஸ்டிக் கிடையாது. ஆமா, கண்டிப்பா கிடையாது. அது வந்துட்டு ரொம்பவே அதுல அன்லக்கி வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போன தடவை பேக்கப் ஓபனரா இருந்தவரு இந்த தடவை 15 மெம்பர் ஸ்குவாட்ல இல்ல ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. ஓகே, அப்புறம் வைஸ் கேப்டன்சி கொடுத்தது எனக்கு அவங்க சொன்ன காரணமும் எனக்கு புரியல. நான் வந்துட்டு அவர் வந்துட்டு ரெட் பால் கிரிக்கெட் அது ப்ரையாரிட்டைஸ் பண்றதுக்கு போனனால அவரு டீம்லயே இல்லாம வைஸ் கேப்டன்சியும் கொடுக்காம வெளியே போயிட்டாங்க. இப்போ வந்தோடனே வைஸ் கேப்டன்சி கொடுத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலுக்கு இதை கம்யூனிகேட் பண்ணிட்டாங்களா? பண்ணியிருந்தாங்கன்னா வெல் அண்ட் குட். அதே மாதிரி நான் வந்தோடனையும் நான் ராஜா அப்படிங்கிற மாதிரி வைஸ் கேப்டன்சி கொடுத்தது T20 ஃபார்மேட்ல ஐ கேனாட் அக்செப்ட். அது அவ்வளவே தான். T20 ஃபார்மேட்ல இப்போ அவரு ப்ரூவ் பண்ணிருக்காரு, ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஆனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் லெவல்ல இன்னும் அவர் வந்துட்டு கில் வந்துட்டு T20ல ப்ரூவ் பண்ணல. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கரெக்ட் தான். எனக்குமே வந்துட்டு கில்ல வைஸ் கேப்டனா போட்டது உடன்பாடு இல்லை. இருந்தாலுமே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்துட்டு இதே மாதிரி தான் டெஸ்ட் மேட்சுக்கு இதுக்கு கேப்டன்சி கொடுக்குறப்ப வந்துட்டு அவருக்கு போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இதுலயும் அப்படியே எதிர்ப்புகள்லாம் வரதான் செய்யும். ஐ ஹோப் he proves everyone wrong அப்படிங்கறத என்னோட பிலீஃப். ஒருத்தர் வந்து பார்க்கலாம், prove everyone wrong எல்லாமே பண்ணிட்டுயா. பட் என்ன அவசரம் தான் கேக்குறேன். ஒரு வேர்ல்ட் கப் இஸ் அரவுண்ட் தி கார்னர்ல ஒரு டீம் செட் பண்ணி நல்லா தானே போயிட்டு இருக்கு. இப்ப ஓப்பனிங் வந்துட்டு 2 பேரும் சரியா பண்ணலப்பா. சரியா தான் பண்ணல, கன்சிஸ்டன்சியா பண்ணல. நம்ம கன்சிஸ்டன்சில இருந்து வெளியே வந்துட்டோம். நம்ம ஏன் முன்ன கன்சிஸ்டன்சிக்கு போகணும்? நம்மளுக்கு இங்க வந்துட்டு நம்மளுக்கு அந்த 10 பால் வந்து 30 ரன் அடிக்கிறவன் தான் தேவை. எல்லாருமே அப்படி இருக்கிறப்போ யாராவது ஒரு ஆள் வேர்ல்டு கப் மாதிரி டோர்னமெண்ட்டுக்கு ஒரு ஆள் ஆங்கர் தேவைப்படும்ல. அப்படி சொல்லிதானே வந்து நான் கோலியை வந்துட்டு நான் வந்து இது பண்ணும்போது, கோலியை நான் பேக் பண்ணும்போது எல்லாரும் என்ன சொன்னீங்க, நம்ம அந்த இதுல இருந்து மூவ் ஆயாச்சு அப்படின்னு. ஒரு ஆள் இல்ல, நான் அப்பத்துல இருந்தே சொல்லுவேன், யாராவது ஒரு ஆள் அப்படி வேணும்னு தான் சொல்லுவேன் நான். நீங்க சொல்றீங்களா நம்ம மத்தவங்க எல்லாம் நம்ம அந்த இதுல இருந்து மூவ் ஆயாச்சுங்கும் போது எதுக்கு அந்த மாதிரி பிளேயரு? நான் என்ன சொல்றேன்னா, கில்லு 15ல இருக்கட்டும். ஆனா வைஸ் கேப்டன்சி கொடுத்தனால இப்ப அந்த பிளேஸ் ஃபிக்ஸ்டு. இப்போ அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன்சி கொடுத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் விளையாட போறாரு. அவர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆள் கிடையாது, பண்ண மாட்டாங்க. ஆனா கில்ல ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆள் இருக்கு. அவ்வளவுதான் விஷயமே நான் சொல்றது. கரெக்ட் தான். கில்லு கேப்டன்சி இந்தியன் டீம் சோசியல் மீடியா இது வந்துட்டு ஒரு பயங்கரமாக டெல்லி காம்போவா போயிட்டு இருக்கு. அதை பத்தி பர்சனா பேசிட்டே இருக்கலாம். அந்த டெஸ்ட் மாதிரி நல்லது நடந்தா நல்லது. ஓகே, பட் ஆனா வந்துட்டு இருந்தாலுமே அந்த டெஸ்ட்ங்கிறது நீ அட் 4 ஆடுற, அது பேட்ஸ்மேன் பிளேஸ். ஓப்பனிங்கிறது அப்படி கிடையாது, மாத்தி நிறைய பேர் ஆடலாம். அதுதான் T20ல அந்த ஒரு இதை பிக்ஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்ல வர்றது, வேற எதுவும் கிடையாது. ஓகே, கில்லு சாம்சன் பத்தி பேசியாச்சு. எனக்கு ஒரே நிமிஷம், எனக்கு இதுல மட்டும் எனக்கு இது பண்றதெல்லாம் பார்த்தா
கையவே வந்துட்டு தலையில தட்டி தூக்கிட்டு கேப்டன் அவருதான், நீங்க வந்துட்டு கொஞ்சம் உங்க பிளேஸுக்கே வந்து நீங்க சண்டை போடுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியகுமார் யாதவுமே பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவுக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. இந்தியா ஜெயிக்குது, ஆனா சூரியகுமார் யாதவ் பெர்ஃபார்ம் பண்ணலதான். அது நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, இப்படி இருக்கையில வந்துட்டு இன்னும் ஒரு 2 ஸ்பாட் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சிவம் டூபேவும் ரிங்கு சிங்கும் எப்படி ஸ்குவாட்ல இருக்காங்க அஹெட் ஆஃப் ஸ்ரேயாஸ் ஐயர் கேட்டிருந்தாங்க. இது வந்து எனக்கு என்ன புரியலன்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்குவாட்ல இல்லைங்கிறதோட ரிசர்வ்ல கூட இல்ல. அந்த ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி அவருக்கு பிசிசிஐக்கும் வந்துச்சுயா, வந்துட்டே போய்கிட்டுமே. ஆனா இன்னைக்கு வந்துட்டு மனுஷன் அந்த மனுஷனால என்ன பண்ணல T20 ஸ்குவாட்ல இல்லாததுக்கு அந்த மனுஷன் என்ன பண்ணல. இல்ல நான் வேற ஒரு யோசனைக்கு போயிட்டேன். இப்ப நீங்க எல்லாம் ஸ்ரேயாஸ் ஐயர் பத்தி ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்கல்ல, இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு கேகேஆர் கப்படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்ரேயாஸ் ஐயர் நீயே சிரிச்சிருக்க. ஸ்ரேயாஸ் ஐயர் கேகேஆர் வந்து ஒரே சீசன்ல நான் சொன்னேன், நீ பாரு எங்க போறான் பாரு, 2027 ஒயிட் பால் கேப்டனா ஸ்ரேயாஸ் ஐயர் தான் இருக்கணும்னு சொன்னா நீ சிரிச்ச. நான் சிரிச்சது எதனாலனா, அப்ப நீ சொன்னும் போது அவன் கன்சிஸ்டன்சி கிடையாது. நான் பேட்டிங்கே சொல்லல, அவன்கிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, அதை யாருமே நீங்க பாக்கலன்னு சொன்னேன். லீடர்ஷிப் குவாலிட்டியுமே நான் வந்துட்டு இப்பவுமே நான் என்ன சொல்றேன்னா, ஹி வாஸ் க்ரூம்டு. அந்த டைம்ல வந்துட்டு அந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி தனியா நீங்க பாத்திருக்கீங்க, நான் பாக்கல. நான் இது இப்ப பேட் கமின்ஸ் கதையும் உனக்கு தெரியும். 2020 நான் என்ன சொன்னேன், கமின்ஸ்க்கு கேகேஆர்ல இருக்க நீ கேட்ட கமின்ஸ் எதுக்கு கேகேஆர்ல வேஸ்ட், நான் சொன்னேன் அவன்கிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, பவுலிங் பேக்க லீட் பண்றாங்க. நீங்க அதை பார்த்தனால சொன்னீங்க, நான் அதை பார்க்கல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க அந்த டைம்ல பாத்தீங்க, நான் அந்த டைம்ல பாக்கல. அதை நான் மறுபடியும் பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன், நீ கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி எல்லாம் இல்ல, வேற என்ன பண்ணணும், அவரு வந்துட்டு ரிசர்வ்ல வர்றதுக்காச்சும் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான் கேள்வி. எனக்கு வந்து ரிங்கு சிங் சிவம் தூபே பிளேஸ் எல்லாம் கூட சொல்லல, வர்றதுக்கு அவங்கள தூக்கினா முடியும், வேற தூக்குவ. யோ, நான் இந்த ஆளுக்காக இந்த ஆளுன்னு நான் பேசலையா, ரிசர்வ்ல கூட அந்த ஆள் பேர் போடாதுதான் எனக்கு என்னதான் அப்படி உங்களுக்கு அவருக்கு வந்துட்டு பிரச்சனை. ஹி ஹாஸ் டு வெயிட்னா எல்லாமே உடைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா, அவ்வளவுதான் கேள்வி. காலம் தான் பதில் சொல்லலாம். சரி, அடுத்து உன் ஃபேவரட் போயிடலாம். இல்ல இது நான் ரிங்கு சிங் வந்துட்டு எதனால பேக் பண்ணிருக்கேன், சிவம் டுபே இல்ல ரிங்கு சிங் சொல்றேன். ரிங்கு சிங் வந்துட்டு அவருக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஆனா பினிஷர் ரோல்ல பாக்கும்போது பண்ணிருக்காரு. அது நீங்க டீடைலா எடுத்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் கன்சிஸ்டன்சி வராது. 10 பால்ல 30 ரன்னு, 7 பால்ல வந்து 20 ரன்னு, 7 பால்ல 15 ரன்னு இப்படிதான் அடிச்சிருக்காரு. அதனால குடுக்கலாம். ஏசியா கப்ல எதுவும் பண்ணலன்னா ஓவர்லுக் பண்ணிட்டு. சிவம் டூபேக்கும் இது அப்ளைஸ் தான். சிவம் டூபே ஐபிஎல் எதுவும் பண்ணலதான், ஆனா அவங்க கடைசியான இந்தியாவுக்கு வந்துட்டு நல்லா தான் பண்ணிருக்காங்க, ரீசனபிளி வெல் தான் பண்ணிருக்காங்க. அவங்க வந்துட்டு பேக் நல்லா பேக் பண்ணலாமான்னு கேட்டா எனக்கு தெரியல. இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு என்னன்னு செக் பண்ணலாம், அதுக்கு அவங்க எனக்கு பேக் பண்ண மாதிரி தெரியல. எனக்கு எப்பவுமே என்ன தோணுச்சுன்னா, ஸ்குவாட்ல முகமது சிராஜும் முகமது ஷமியா இருப்பாங்க, அவங்க இல்லாதனால வந்துட்டு சிவம் துபே இருக்காருன்னு எனக்கு தோணுது. இந்த கருத்து வந்துட்டு இப்போ சொன்ன கருத்து எல்லாருக்கும் புரியாது. சௌரவ் கங்குலி முகமது அசருதீன் காலத்துல இருந்து கிரிக்கெட் பார்த்து வர்றவங்களுக்கு இந்த கருத்துக்கு பிஹைண்ட் என்ன இருக்குங்கிறது புரியும். அதை எடுத்து பேசக்கூடாது, அது நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஹர்ஷித் ராணா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பிடிச்சாரு. ரஷீத் கிருஷ்ணா ஒரு ஹர்ஷித் ராணா, ஐ கேனாட் அக்செப்ட். ஹி இஸ் ஆல் ஃபார்மேட் பிளேயரா சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நானுமே இப்ப நான் கேகேஆர் ஃபேன் தான், என் கை கட்டி போட்டுதான் இருக்கு. நான் இதுக்கு வந்துட்டு இதை என்னால பேக் பண்ண எனக்கு முடியல. அவர் நல்லா பண்ணாரு, அவருக்கு இன்னும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, நல்லா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான ரிவார்டு கிடைச்சிச்சுன்னா வெல் அண்ட் குட், இல்லாட்டினா ஏஜ் டைம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லுவேன். சரி, அதெல்லாம் விட கடைசியா பவுலிங் அருமையா இருக்கு. 4 பேர், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், வருண் சிவி, குல்தீப் யாதவ். பேக்கப்க்கு வந்துட்டு அக்ஷரும் ஹர்திக்கும் இருக்காங்க. இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா வந்துட்டு நல்ல டெட்லி பவுலிங் அட்டாக். நான் ஒரு கருத்து சொல்லட்டுமா? இந்த பவுலிங் அட்டாக்க எனக்கு ரொம்ப நாளா என்னன்னு தெரியல, ஒரு இன்ட்யூஷன் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகேவா, இந்த டெஸ்ட் சீரீஸ்லயுமே வந்துட்டு குல்தீப்னு பேக் பண்ணாங்க, சரியா? அது குல்தீப்புக்குமே தெரிஞ்சிருக்கும், சோசியல் மீடியாலாம் வந்துட்டு நம்ம பேக் பண்றாங்கிறது தெரிஞ்சிருக்கும். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, குல்தீப் அடி பின்னு பண்ண போறானுங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் திடீர்னு இப்பதான் எனக்கு தோணுது.
ஏன்னா ரொம்ப நாளா அவர் பேக்கிங் இருக்கு, அவர் விளையாடவும் இல்லை. அந்த ஒரு நம்மளுக்கு பேக்கிங் இருக்கு ஆனா நம்ம என்ன விளையாடல அப்படிங்கிற அந்த ரஸ்டினஸ் இருக்கும்ல, அது அவருக்கு பாசிட்டிவா ரிசல்ட் கொடுக்கும்னு எனக்கு தோணல. அடிக்க பின்ன போறாங்கன்னு தோணுது. ஏசியா கப்ல பின்னுவாங்களான்னு தெரியல. போறது ஏசியா கப் தானே, ஆஸ்திரேலியாவா இருந்தா ஆஸ்திரேலியா வந்தா பின்னிடுவாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவும் போறோம்ல அடுத்து. அதுக்குள்ள இதுல விக்கெட் எடுத்துட்டாருன்னா கான்ஃபிடன்ஸ். ஏசியா கப்னால இது சரி. ஓகே, என்ன சொல்றேன்னா வந்துட்டு குல்தீப் அடி புழக்க போறது சரௌண்ட காரணம்னு எனக்கு ஏதோ ஒரு தோணுது. அது ஐ மைட் பி ராங். பாப்போம் என்னன்னு. சரி ஓகே, ஏசியா கப் இந்தியா தான் வின் பண்ண போகுது. பெருசா இன்கேஸ் ஸ்பின் ட்ராக்கை கொடுத்து ஆப்கானிஸ்தான் கொடுத்தா டஃப் கொடுப்பாங்க. பட் இந்தியா வின் ஆயிடும். பார்க்கலாம். இந்த ஸ்குவாட் தான் வந்து வேர்ல்டு கப் இதான் என்னன்னு பார்க்கலாம். உங்களோட வேற என்ன இருக்கு? ப்ரெடிக்ஷன்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. பட் வந்துட்டு அந்த ஸ்குவாட்ல என்னென்ன கேள்வி, என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம், என்ன பெட்டரா பண்ணல, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அகருக்கு கொடுத்த பதிலாம் வந்து கன்வின்சிங்கா இருக்கா இல்லையா, அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒரே ஒரு இதுதான், அகர்கரே தூக்கிடலாங்கறியா? நீ பிரஸ் கான்ஃபரன்ஸே வைக்காத, வச்சாதானே எங்களுக்கு கன்வின்சிங் ஆன்சரே இது. நீ வந்து இதான் ஸ்குவாட் அப்படின்னு அறிவிச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சது இல்ல. ஆனா ஒண்ணு, பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்துச்சுன்னா கரண்ட் இதுல வந்துட்டு தலைவர் அடிச்சுக்கிற ஆள் அவர் வந்தா கரெக்டா இருக்கும். கௌதம் கம்பீர் தான் சொல்றேன். இல்ல அவர் வந்தா வேணுங்கிற இடத்துல கரெக்டா சொல்லிட்டு, வேணாங்கிற இடத்துல நான் இதுக்கு உனக்கு ஆன்சர் சொல்லணும்னே எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி அகர்கர் வந்துட்டு போட்டு கசாகசன் பண்ற மாதிரி இருக்கு. கௌதம் கம்பீர் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு கேள்விக்கு பதில் கிடையாது, கேட்கறவனுக்கு தான் பதில். அவ்வளவு அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல ஒரு ஆளு. ஒரு சில நேரம் அதுவும் தேவை. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்ட் ஆப்ஷனுக்காக அபிஷேக் சர்மா எடுத்திருக்கேன்னா இது என்ன விதமான ஒரு ஆன்சர்? அதுக்கு அபிஷேக் சர்மா ஓப்பனிங் நல்லா பண்ணிருக்கான், எனக்கு அவன் போயிட்டு அவ்வளவுதான் வந்துட்டு கம்பீர் சொல்லுவாப்ல. ஐ ட்ரஸ்ட் அபிஷேக் சர்மா அண்ட் ஐ வில் கண்டினியூ பேக்கிங் போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான். அகர்கர் போட்டு கச 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 கசன்னு இது பண்ணி சரியில்லை அது. சரி பாப்போம், இது எப்படியா இருக்கட்டும். உங்களோட இது விஷயங்கள்லாம் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனா இருக்கும், நம்ம பேசுவோம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை